ஓம் நமோ வெங்கடேஷாய. நாளைக்கு மத்தியானம் 3 மணி போல் மே மாதத்துக்கு உண்டான திருமலா திருப்பதி தலக்கோனா ஒன்டிமிட்டாவோட ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. ரூம் புக்கிங் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் கன்ஃபார்ம்டாக எப்படி நம்ம ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறதுங்கிறத பற்றின எல்லா பாசிபிள் வேஸும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். திருமலாலேயோ திருப்பதிலையோ ஏதோ ஒரு ரூம் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ நீங்கள் ரூம் புக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். நம்ம 3 மணி போல் அக்காமடேஷன் கிளிக் பண்ணி வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் முடிஞ்சு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் முடித்தோனால் செலக்ட் லொக்கேஷன்னு காமிக்கும். எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் திருமலா, எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் திருப்பதி, வெறும் திருப்பதி, ஒன்டிமிட்டா, தலக்கோனா. இதில் தலக்கோனாங்கிறது திருப்பதியிலேருந்து 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஒன்டிமிட்டாங்கிறது 120 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. நீங்கள் திருப்பதிக்கு தரிசனத்துக்கு வரீங்க அப்படின்னா மீதி 3 தான் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கணும். அந்த மீதி 3ல் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் திருமலா அப்படின்னா மலை மேலே திருப்பதி பெருமாள் இருக்கிற இடம் திருமலா, அங்கே நீங்கள் ஸ்டே பண்ணணுன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் திருமலா செலக்ட் பண்ணிக்கணும். நம்மக்கிட்ட ஏதாவது தர்ஷன் டிக்கெட் குறைஞ்சது 2வது புக் பண்ணிக்கணும் மே மாதத்துக்கு. எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் திருப்பதி அப்படின்னா நம்மக்கிட்ட தர்ஷன் டிக்கெட் இருக்கணும் குறைஞ்சது 2 பேருக்காச்சும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், மாதவம் காம்ப்ளெக்ஸ், கொஞ்சம் ரூம்ஸ் திருச்சானூர் தொல்லப்பா கார்டன்ஸ்லேயும் அலாட் பண்ணுறாங்க எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் திருப்பதிக்கு. வெறுமன திருப்பதின்னு இருக்கும். அது என்னென்னா என்கிட்ட எந்த தர்ஷன் டிக்கெட்டும் இல்லை, ஆனால் எனக்கு ரூம் வேணும் அப்படின்னா வெறும் திருப்பதி லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கணும். எங்கே ரூம் கொடுப்பாங்கன்னா திருச்சானூர் அலமேலுமங்க அப்புறம் பத்மாதி தாயார் கிட்ட தொல்லப்பா கார்டன்ஸ் இருக்கும். தொல்லப்பா கார்டன்ஸில் 100 ரூபா ரூம் இருக்குது, 300 ரூபா ரூமுக்கு ஏசி இருக்குது. சூப்பராக இருக்கும் ரூம்ஸ் எல்லாம். அங்கே கொஞ்சம் ரூம்ஸ் அலாட் பண்ணுவாங்க. தர்ஷன் டிக்கெட் எதுவும் புக் பண்ணாதவங்களுக்கு. இப்போ போன மாதம் நான் ரூம் புக்கிங்க்கு எலிஜிபிளே கிடையாது ஏப்ரல் மாதத்தில். ஏன்னா அந்த 30 நாள் கேப், ஒரு தடவை நம்ம ரூம் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் புக் பண்ணணும். அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரில் 30 நாள் கேட்பாங்க. என்னோடய புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை திருமலாக்கு புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு அந்த புக்கிங் ஆப்ஷனே இருக்காது. சிலர் சொல்கிறாங்க திருமலாக்கும் புக் ஆகுது திருப்பதிக்கும் புக் ஆகுதுன்னு. அந்த மாதிரி உங்களுக்கு புக் ஆச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு அந்த மாதிரி ஆறுது கிடையாது. ஸோ 30 நாள் எனக்கு முடியாதனால ரூம் புக் பண்ண முடியல திருமலாலேயோ திருப்பதிலையோ. நான் என்ன பண்ணிக்கிட்டேன், தொல்லப்பா கார்டன்ஸில் ரூம் போட்டேன். நாள் தொல்லப்பா கார்டன்ஸில் ரூம் போட்டு தாயார் தரிசனம் பண்ணிவிட்டு மறுநாள் வக்கேட் பண்ணி தரிசனத்துக்கு மட்டும் திருமலைக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு. அந்த தொல்லப்பா கார்டன்ஸில் ரூம் புக் பண்ணுறதுக்கு நம்ம தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கணுங்கிறது கிடையாது. அது ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி கூட நீங்கள் தொல்லப்பா கார்டன்ஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் லொக்கேஷன் சூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்க்ளூசிவ்லி அதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா புக்கிங் ஹிஸ்ட்ரிக்கு போயிடும். அந்த புக்கிங் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் எந்த தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கணும். நான் 2 தர்ஷனம் போட்டிருக்கேன், வேறு டேட்டில் 300 ரூபா தர்ஷனம் ஒன்றும் ஆர்ஜித சேவாவும் ஒன்றும் 2 ரூம் போட்டுக்கலாமான்னா முடியாது. அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் ஆதார் தான் முக்கியம். ஒரு தடவை ஆதார் போட்டு ஒரு ரூம் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. ஏன்னா நம்ம ஆர்ஜித சேவா வேறு மொபைல் நம்பர், இமெயில் ஐடியில் கூட புக் பண்ணிக்கலாம். ஆதார் மாற்ற முடியாது. ஸோ ஆதார் தான் பார்ப்பாங்க. அப்போ திருமலையில் மட்டும்தான் ரூம் புக் பண்ண முடியுமா, எக்ஸ்க்ளூசிவ்லியில் திருப்பதி ரூம் புக் பண்ண முடியாதா அப்படின்னா எனக்கு ஆக மாட்டேங்குது. ஆனால் ஒரு சிலர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. திருமலாவில் ரூம் புக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த புக் அக்காமடேஷன் லிங்க்கு எனேபிளாக இருக்குது, அதை யூஸ் பண்ணி திருப்பதி லொக்கேஷனுக்கு நான் புக் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஆச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆனால் எனக்கு ஆறுது கிடையாது. அதனால தான் நான் வெறும் திருப்பதி இருக்கிறத சூஸ் பண்ணி தொல்லப்பா கார்டன்ஸில் ரூம் புக் பண்ணிக்கிட்டே போன மாதம். ஸோ தர்ஷன் டிக்கெட் நீங்கள் கிளிக் பண்ணாலே புக் அக்காமடேஷன் 2 பேருக்கு நீங்கள் தர்ஷன் போட்டிருந்தா தான் ஆதார் கொடுத்து குறைஞ்சது. இப்போ கல்யாணோத்சவம் ஒரு டிக்கெட்டாக இருந்தாலும் அதில் 2 பேர் ஆதார் போட்டிருப்போம். அப்போ புக் அக்காமடேஷன் லிங்க் உங்களுக்கு எனேபிளாக இருக்கும். அதை கிளிக் பண்ணால் திருமலாவா திருப்பதியான்னு கேட்கும். அந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. 6 hour ஸ்லாட் 4 ஆப்ஷன் இருக்கும். அது என்னென்னா நீங்கள் அந்த இடத்துக்கு போய் இப்போ திருமலா சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. திருமலாவில் ஏஆர்பி கவுண்டருக்கு தான் நம்ம போகணும், வேறு எங்கேயும் போகக்கூடாது. சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்குது. அந்த ஏஆர்பி கவுண்டரில் போய் அந்த டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணுறதுக்கு உண்டான 6 hours நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும். திருமலாவில் எந்த ரூம் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ண முடியாது. கெஸ்ட் ஹவுஸ் 100 ரூபா ரூமா, 1000 ரூபா ரூமா, 1518 ரூபாய்க்கு ஏசி ரூமான்னு தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். ஸோ அங்கே போய் ஸ்கேன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அங்கேயே இருக்கணும்.
ஒருவேளை நீங்கள் உங்கள் தர்ஷன் டிக்கெட்டை உங்கள் ஃப்ரெண்டு நம்பரில் போட்டிருக்கலாம். அப்போ அந்த மொபைலை நீங்கள் எடுத்துகிட்டு போகணுமானா தேவை கிடையாது. எல்லா கம்யூனிகேஷனும் அந்த மொபைலுக்கு தான் வரும். அவங்கள ஃபார்வேர்ட் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு, ஸ்கேன் யார் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அங்கேயே இருங்க. அப்படி இன்கேஸ் அந்த 10 நிமிஷத்தில் எஸ்எம்எஸ் வரலைன்னா மறுபடியும் நம்ம போய் கேட்கணும். ஸோ தட் அவங்க சொல்லிவிடுவாங்க, அந்த கம்ப்யூட்டரில் இருக்கும், நமக்கு பார்த்து சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறமா டிலே பண்ணாமல் டைரெக்டாக போய் எங்கே நமக்கு ரூம் அலாட் ஆகிருக்கோ அதோட ரிசப்ஷனில் 2 பேரோட டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணி தான் நம்ம ரூம் புக் பண்ணியிருப்போம். அந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் பேரில் ரூம் எடுத்துக்கலாம். அவங்கள ஃபோட்டோ பிடிச்சி தான் ரூம் கொடுப்பாங்க. அந்த பர்சன் தான் ரூம் வக்கேட் பண்ணணும். இதில் எந்தெந்த இடத்துல இஷ்யூ வரும்னு சொல்கிறேன். நீங்கள் அந்த 6 hours ஸ்லாட் புக் பண்ணிவிட்டு டிலேவாக போனால் ரூம் கேன்சல் ஆகிடும். ரூம் பிரிண்ட் அவுட் ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளார போய் ரூம் எடுக்கலைனாலும் கேன்சல் ஆகிடும். இந்த தடவை 2 பேர் சொன்னாங்க, ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்க டைரெக்டாக கேமராக்கு முன்னாடி நிற்காமல் கொஞ்சம் தள்ளி நின்னதுனால வக்கேட் பண்ணுறப்போ எனக்கு அது ஸ்கேனே ஆகலை. ஏன்னா ப்ராப்பராக வக்கேட் பண்ணால் தான் காஷன் டெபாசிட் வரும். ஸோ நீங்கள் அங்கே கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் வரும், ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அதுலேருந்து 24 மணி நேரம் கணக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னா ஜென்ரலாக விடுறாங்க. இருந்தாலும் சாவி கொடுக்குறவர்கிட்ட நம்ம கேட்டுக்கணும், என்ன வேலிட் ரீசன் இருக்கோ அதை சொல்லி. சாவி வாங்குறப்போ குறைஞ்சது 2 பேராவது இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் சாவி கொடுப்பாங்க. அந்த மாதிரி யார் ஃபோட்டோ எடுத்து நம்ம ரூம் எடுக்கிறோமோ அவங்க தான் வக்கேட் பண்ணணும். மறுபடியும் ஃபோட்டோ பிடிச்சி தான் வக்கேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். அப்போ தான் நம்ம காஷன் டெபாசிட் ரிட்டர்ன் வரும். அதனால் ஃபோட்டோ எடுக்கும்போது கரெக்டாக கேமராவுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இந்த தடவை என்ன ஆகிடுச்சு, ரூம் பிரிண்ட் அவுட் நான் எடுத்துகிட்டு போனது ஸ்கேனே ஆகலை. பட் அங்கே அதில் இருக்கிற நம்பரை வச்சு அவர் ஹெல்ப் பண்ணார். கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ரூம் புக்கிங் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். பிரிண்ட் அவுட் நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. ரூம் புக்கிங்க்கு அவசியமாக பிரிண்ட் அவுட் வச்சுருக்கணும். ஸ்கேன் பண்ணும்போது வேண்டாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ பிரிண்ட் அவுட் கேட்பாங்க. 2 பேரில் யார் ஆதார் கொடுத்து நம்ம ரூம் செலக்ட் பண்ணி புக் பண்ணியிருக்கிறோமோ அவங்களில் ஒருத்தர் தான் ரூம் எடுக்க முடியும். ஒரு ரூமில் 4, 5, 6, 7 எத்தனை பேர் வேணாலும் நம்ம தங்கிக்கலாம். இப்போ எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் திருப்பதி லொக்கேஷன் சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ரூம் செலக்ட் பண்ணிக்கலாம். ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே வேணும்னா விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டு கிட்டே வேணும்னா மாதவம் காம்ப்ளெக்ஸ், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ். அந்த எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் திருப்பதியிலேயே கொஞ்சம் ரூம்ஸ் தொலைபா கார்டன்ஸுக்கும் கொடுப்பாங்க, திருச்சானூர் கிட்ட ஸ்டே பண்ணிக்கிறதுக்கு. ஏசி ரூம், நான் ஏசி ரூம் இருக்கும். ஏசி ரூம்க்கெல்லாம் டேக்ஸ் போடுவாங்க. இப்போ தர்ஷன் டிக்கெட் இல்லாமல் வெறும் திருப்பதி சூஸ் பண்ணி தொலைப்பா கார்டன்ஸ் ரூம் போடுறீங்க அப்படின்னா, தொலைப்பா கார்டன்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலேருந்து ஒரு 3 நிமிஷம் நடந்து போகலாம். வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அங்கே நீங்கள் புக் பண்ண போகிறீங்க தர்ஷன் டிக்கெட் இல்லாமல் அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். ஆதார் டீட்டெயில்ஸ், ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து தான் புக் பண்ணணும். எல்லா நாட்களுக்கும் ஓப்பன் ஆகும். இதே நீங்கள் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் திருமலா திருப்பதின்னு போயிட்டா நீங்கள் தர்ஷன் டேட் போட்டிருப்பீங்கல்ல, அன்றைக்கி அதுக்கு நாளும் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த 4 ஸ்லாட் செலக்ட் பண்ணிக்கோங்க, டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நாள் தங்க போகிறீங்களா இல்லை அன்றைக்கி தங்க போகிறீங்களா அப்படின்னு. அதற்கடுத்து ஒரு பாப்பப் வரும், 24 மணி நேரம் தான் தங்க முடியும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பேஜ் போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்ஃபர்மேஷன்லாம் அங்கே வந்துடும். நம்ம எதுவும் கொடுக்க வேண்டாம். இப்போ நீங்கள் 300 ரூபாவே நாளைக்கு 6 போட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எத்தனை டிக்கெட் போட்டாலும் சரி 2 பேரோட டீட்டெயில்ஸ் தான் செலக்ட் பண்ணி ரூம் புக் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் அந்த 2 பேர் பக்கத்தில் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அத்தனை டீட்டெயில்ஸும் வந்துடும். இமீடியட்டாக நீங்கள் பே பண்ணிக்கோங்க. 100 ரூபா ரூமுக்கு 500 ரூபா காஷன் டெபாசிட், ஸோ 600 ரூபா பே பண்ணணும். 1000 ரூபா ரூமுக்கு 1000 ரூபா. ஏசி ரூமுக்கு மட்டும் ஏசி ரூமு ப்ளஸ் காஷன் டெபாசிட் ப்ளஸ் டேக்ஸ் வரும். 3400 ரூபா வரும் டோட்டலாக ஏசி ரூமுக்கு. திருமலாவுக்கு சொல்கிறேன், அதே மாதிரி கீழ் திருப்பதிக்கும் அந்த மாதிரி தான். ஏசி ரூமுக்கு உங்களுக்கு டேக்ஸோடு வரும். 50 ரூபா ரூம் வேணும்னா நம்ம திருமலாவில் நேரில் போய் தான் எடுக்கணும். இப்போ எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் திருமலாவுக்கு ட்ரை பண்ணுறீங்க. திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்ங்கிற இஷ்யூ வருதுன்னா வேறு ஸ்லாட் மாற்றி பாருங்கள், இல்லை நாள் மாற்றி பாருங்கள், இல்லை டேரிஃப் மாற்றி பாருங்கள். என்ன பண்ணாலும் அதே இஷ்யூ தான் வருதுன்னா ரீட்ரை கொடுங்க. அப்போயும் அதுதான் இஷ்யூ வருது, புக்கே ஆகலைன்னா கீழ் திருப்பதியில் ஒரு ரூம் போட்டுக்கோங்க. கன்வீனியண்ட்டாக இருக்கிறது, ஏன்னா ஏதோ ஒரு ரூம் இருக்கிறது பெஸ்ட்டு. நம்ம கீழ் திருப்பதியில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு வக்கேட் பண்ணி மலைக்கு போய் கூட ரூம் எடுத்துக்கலாம் ஆஃப்லைன். இல்லையா கீழே ஸ்டே பண்ணிவிட்டு தர்ஷனத்துக்கு மட்டும் கூட நீங்கள் போயிட்டு வரலாம். அப்படி தர்ஷனத்துக்கு போகிறப்போ
மொபைல்லாம் நம்ம கையில் வச்சுருக்கோமே எங்கே கொடுக்கணும்னா எந்த தரிசனத்தில் போனாலும் சரி உங்களுக்கு க்யூலேயே மொபைல் டெபாசிட் கவுண்டர், லக்கேஜ் டெபாசிட் கவுண்டர்லாம் இருக்கும். நீங்கள் எந்த தரிசனத்தில் போனாலும் ஸோ கொடுத்து அங்கேயே நம்ம வாங்கிக்கலாம். எக்ஸ்க்ளூசிவ்லி திருமலா திருப்பதியில் சூஸ் பண்ண போகிறீங்க ரூம் அப்படின்னா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்களா, அந்த மொபைல் நம்பரை தான் லாகின் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு இதில் தான் பண்ணிக்கணும். ஒன்று ஆப் இல்லை போர்ட்டல், 2:58க்கு லாகின் பண்ணி ரெடியாக இருங்க. 3 மணிக்கு அக்காமடேஷன் கிளிக் பண்ணி வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் புக்கிங் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மே 1 தர்ஷன் டிக்கெட் போட்டிருந்தீங்க அப்படின்னா மே 1 தான் உங்களுக்கு ரூம் எனேபிள் ஆகும். திருமலாவுக்கு குறிப்பாக சொல்கிறேன். மொதல் நாள் முந்தின மாத கணக்கில் வந்துடும். அப்போ என்ன பண்ணுறது, எங்களுக்கு மொதல் நாளே ரூம் வேணும்னா கீழ்த்திருப்பதியில் வேணால் செக் பண்ணி பாருங்கள். எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் திருப்பதியில் வேணால் செக் பண்ணி பாருங்கள். மொதல் நாளைக்கு ஏப்ரல் எண்டுக்கு அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்ட்டு சில டைம் ஓப்பன் ஆகுது. பட் திருமலாவில் மே 1 தர்ஷன் டிக்கெட் போட்டவங்களுக்கு மே 1 ஏர்லி மார்னிங் 00:01 தான் உங்களுக்கு ஸ்லாட்டு ஓப்பன் ஆகும். அடுத்து எக்ஸ்க்ளூசிவ்லியில் ஒரு ரூமும் தர்ஷன் டிக்கெட் இல்லாமல் இந்த வெறும் திருப்பதியில் ஒரு ரூமும் புக் பண்ணிக்கலாமான்னா புக் பண்ணிக்கலாம் அதே டீட்டெயில்ஸில். ஆனால் எக்ஸ்க்ளூசிவ்லேயே மலை மேலேயும் கீழ் திருப்பதிலையும் புக் பண்ணிக்க முடியுமானா எனக்கு ஆகலை. உங்களுக்கு ஆச்சுன்னா நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. கோயில் கிட்ட ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு வாங்க முடியாது. என்ன ரூம் இருக்கோ அதுதான் கொடுப்பாங்க. அதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்குன்னு தனியாக ரூம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அட்டெண்டரோட சீனியர் சிட்டிசன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிக்கலாம். வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அக்காமடேஷன் புக்கிங்கில் 2-3 நம்பரில் தான் லாகின் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறதுன்னா உங்கள் மொபைல் ஸ்பீடு, உங்கள் ஹேண்ட்செட்டோட ஸ்பீடு அதெல்லாம் உங்களுக்கு அந்த வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு திருமலா ட்ரை பண்ணுங்கள் மலை மேலே, இல்லை திருப்பதி ட்ரை பண்ணுங்கள். இது ரெண்டுமே இல்லைனாலும் தர்ஷன் டிக்கெட் இல்லாத வெறும் திருப்பதி, தொல்லப்பா கார்டன்ஸ் அதாச்சும் ஒரு ரூம் போட்டு வச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று இருக்கிறது பெஸ்ட்டு. தர்ஷன் டிக்கெட் நம்ம கேன்சல் பண்ண முடியாது, ஆனால் ரூம் கேன்சல் பண்ண முடியும். நம்ம புக் பண்ண 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும். காஷன் டெபாசிட், ரெண்ட் எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த 48 ஹவர்ஸ் கம்மியாக கேன்சல் பண்ணுறீங்கன்னா ரெண்ட் எடுத்துப்பாங்க, காஷன் டெபாசிட் மட்டும் திருப்பி கொடுப்பாங்க. ரூம் எடுத்த பிறகு காஷன் டெபாசிட் இப்போல்லாம் 2 ஹவர்ஸில் வந்துடுது. நீங்கள் யூபிஐயில் பே பண்ணால் வித்தின் 1 டே மேக்ஸிமம், ஒரு நாளே பணம் வந்துடுது. அதர் மோட் ஆஃப் பேமெண்ட் பண்ணுறப்போ 3 to 7 ஒர்க்கிங் டேஸில் திருப்பி வரும். அதுக்கப்புறமும் வரல, நம்ம ப்ராப்பராக வக்கேட் பண்ணி தான் வந்திருக்கோம் அப்படின்னா நீங்கள் மெயில் போட்டு கேட்கலாம். டிடிடியில் அந்த புக் பண்ண ஸ்லிப்பெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு, ஸோ நீங்கள் வக்கேட் பண்ணுறப்போ கொடுக்குற ஸ்லிப்பு ஒரு கொடுப்பாங்க. அது பத்திரமா வச்சுக்கோங்க. நம்மளோட பணம் திருப்பி நம்ம அக்கௌண்ட்டில் வர்ற வரைக்கும் எந்த அக்கௌண்ட்லேருந்து நம்ம பே பண்ணமோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் அனுப்புவாங்க. மேஜராக புக் பண்ணும்போது வரக்கூடிய இஷ்யூ என்ன அப்படின்னா, திஸ் லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம். அங்கே ரூம் பார்த்திங்கன்னா இருக்கும். இப்போ 100 ரூபா ரூமே வீக் டேஸில் ஒரு நாளைக்கு 900 இருக்கும், வீக்கெண்டில் 450. எல்லா ரூமுமே அப்படி தான். வார நாட்களில் ஒரு கோட்டா ஓப்பன் பண்ணுறாங்கன்னா வார இறுதி நாட்களில் அதுக்கு பாதி தான் கொடுப்பாங்க. அங்கே ரூம் இருக்கும், 60 ரூம் 70 ரூம் இருந்தாலே நமக்கு திஸ் லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம் இஷ்யூ வந்துடும். அது ஏன்னா இருக்கிற ரூமை எல்லோரும் சேர்ந்து ட்ரை பண்ணுறப்போ அந்த இஷ்யூ வரும். நீங்கள் அந்த ரூம் தான் வேணும்னா ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அதை விட்டுட்டு வேறு ரூம் புக் பண்ணிக்கோங்க. இப்போ 100 ரூபா ரூம் ட்ரை பண்ணுறப்ப அந்த பிரச்சனை வந்தால் 1000 ரூபா ரூமுக்கு போயிடுங்க. கீழ் திருப்பதினா வேறு கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிடுங்க. விஷ்ணு நிவாசம் ட்ரை பண்ணுறப்ப வந்தால் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ். சீக்கிரமாக தீர்றது தொலப்பா கார்டன்ஸ் கீழ் திருப்பதியில். மினிமம் ரூம்ஸ் தான், நல்லாயிருக்கும் ரூம்ஸ் எல்லாம். அடுத்தது உங்களுக்கு நிறைய பேர் தங்கணும், பெருசாக வேணும், ஏசி ரூமு, மே மாதம் வெயில் அடிக்கும் அப்படின்னா விஷ்ணு நிவாஸ்லேயும் ஏசி ரூம் இருக்குது. ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் 400 ரூபாய்க்கெல்லாம் ஏசி ரூம் இருக்குது. மாதவம் காம்ப்ளெக்ஸ் 1000 ரூபா ரூம் சூப்பராக இருக்கும், அதில் கூட நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஏசி ரூம் வேணும் அப்படின்னா. தொல்லப்பா கார்டன்ஸில் 300 ரூபா தான் ஏசி ரூம். போன தடவை ஒரு சப்ஸ்கிரைபர் ஷேர் பண்ணாங்க. என்னென்னா 3 மணிக்கு அக்காமடேஷன் கிளிக் பண்ணி புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் அந்த தர்ஷன் டிக்கெட் மூலமாக திருமலாவோ திருப்பதியோ செலக்ட் பண்ணி பார்த்தா அவைலபிலிட்டியே காமிக்கலையாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அவைலபிலிட்டியே காமிக்கலையாம். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிடைக்கலன்னு விட்டுட்டாங்க. திருமலாக்கும் ஓப்பன் ஆகலை, திருப்பதிக்கும் ஓப்பன் ஆகலை. ஆனால் 10 நிமிஷம் கழித்து பார்த்துருக்குறாங்க மறுபடியும். அந்த டேட்டுக்கு கரெக்டாக ரெட்டில் காமிக்கிது,
அப்படின்னு சொன்னாங்க. அது ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரில. இன்கேஸ் ஒரு வேளை யாருக்காச்சும் ரேராக அப்படி ஓப்பன் ஆகாமல் இருந்தால் மேக்ஸிமம் ஒரு 20-25 நிமிஷம் வரைக்கும் ரெஃப்ரெஷ் பண்ணி செக் பண்ணிக்கிட்டே இருங்க. வேறு வழி கிடையாது. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், வேறு ஏதாவது வழி தெரிஞ்சால். அவங்க சொன்னாங்க, எனக்கு 10 நிமிஷத்தில் பார்த்தேன் ஓப்பனே ஆகலை, திருமலாக்கும் ஓப்பன் ஆகலை, திருப்பதிக்கும் ஓப்பன் ஆகலை. ஆனால் அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா ஓப்பன் ஆகிருந்து ரெட்டு கலரில் காமிச்சது, ஃபுல்லான மாதிரி அப்படின்னாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி ஓப்பன் ஆகலை அப்படின்னா திருமலா லொக்கேஷனில் புக் பண்ணியிருந்தா சிஆர் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸ் ஏஆர்பி கவுண்டர் போகணும். 24 ஹவர்ஸும் ஓப்பனில் இருக்கும், ரிசப்ஷனும் ஓப்பனில் இருக்கும். நம்ம அந்த 6 மணி நேரத்துக்குள்ளார போய் ஸ்கேன் பண்ணி ரூம் எடுத்துக்கணும். கீழ் திருப்பதினா எங்கே நீங்கள் புக் பண்ணியிருக்கிறீங்களோ, விஷ்ணு நிவாசம்னா விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸுக்கும் மாதவம் காம்ப்ளெக்ஸுக்கும் ஒரே இடம்தான், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் தான் போகணும். தொல்லப்பா கார்டன்ஸ்னால் தொல்லப்பா கார்டன்ஸ். ஸ்டாஃப் இருப்பாங்க, 24 ஹவர்ஸ் ஷிஃப்ட் பேசிஸில் ஸ்டாஃப் இருப்பாங்க. நம்மளோட 6 ஹவர்ஸ் பேசிஸில் போய்க்கணும். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் புக்கிங்கில் தெரிஞ்சாலும் நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 50 ரூபாய் ரூம்லேருந்து ஒரு ரூமே திருமலாவில் திருப்பதியில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் அக்காமடேஷனில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரூம் ட்ரை பண்ணி கிடைக்கலன்னா வேறு என்னென்ன வழிகளில் ரூம் புக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் தனி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஆன்லைனில் எப்படி ரூம் புக் பண்ணிட்டு போகிறது, தர்ஷன் டிக்கெட்டோட தர்ஷன் டிக்கெட் இல்லாமல் அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் போய் சேரும். நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க, மே மாதத்துக்கு கொண்டானது. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ.